புதுச்சேரியில அதிமுகவோட முன்னாள் செயலாளர் அன்பழகன் தனக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாரா. ஆனா இப்போதைய செயலாளர் புருஷோத்தமன் அந்த வாய்ப்பை தக்க வைக்க உள்ளுக்குள்ள ஒரே வருத்தங்களா சொல்லிக்கிட்டாங்க. தலைநகர் சென்னையில ஆர்கே நகர் தேர்தல் முடிஞ்சதும் வட சென்னை வெங்கடேஷ் பாபு மேல புகார் பறக்க அடுத்து வெற்றிவேல் தான் பேச்சா இருந்துச்சா. ஆனா இப்படி 4 மாவட்டத்திலயும் மாற்றம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கலையா சொல்லிக்கிட்டாங்க. தென் சென்னையில கலைராஜனையும் வட சென்னையில பாலகங்காவையும் நீக்கினதால சென்னையில திமுகவை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ரத்தங்கள் எல்லாம் ஆலோசனையில இறங்கி இருக்கிறாங்களாமா. பேசிக்கிட்டாங்க. அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன், வைத்தியலிங்கம், எடப்பாடி பழனிசாமி, பழனியப்பன்னு இந்த 5 அணிதான் பொறுப்பாளர் தேர்வுல முக்கிய பங்கு வகிச்சாங்களாம். பேசிக்கிட்டாங்க. ஏன்னா ஏப்ரல் மாச தேர்தல் முடிஞ்சாலும் ஜூலை மாச கடைசியில கார்டன்ல எல்லா அமைச்சர்களையும் தனித்தனியா சந்திச்சாங்களாம். அதுக்கப்புறம் 5 படையோட ஆலோசனை நடந்துச்சான். அதுக்கப்புறம் தான் பட்டியலே வந்திருக்கான். பேசிக்கிட்டுதாங்க ஐயா. 5 அணிக்கு அடுத்து 6வது இடத்துல இருந்த அமைச்சர் மோகனுடைய விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பதவி பறிபோனதை பத்தி தான் ஆச்சரியமா பாக்குறாங்களா. ஏன்னா எந்த அமைச்சருடைய மாவட்ட செயலாளர் பதவியும் பறிச்சது இல்லைங்களா சொல்லிக்கிட்டாங்க. கரூர்ல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மறுபடி எதிர்பார்ப்புல இருக்க செந்தில் பாலாஜிக்கு எதிரணியில இருந்து கோயில் பூஜை ரத்த தானம் கலக்கின தாந்தோணி விஜயபாஸ்கர் காமராஜர் எம்எல்ஏவை ஓவர்டேக் பண்ணி வந்துட்டாரா சொல்லிக்கிட்டாங்க. ஈரோட்ல ராமலிங்க கோஷ்டிக்கு எதிராக கிட்டுசாமி கோஷ்டியில சிவசுப்பிரமணி பதவியை பிடிக்க கன்னியாகுமரியில தலவாய்க்கும் பச்சைமாளுக்கும் போட்டியாம். காங்கிரஸையும் பாஜகவையும் சமாளிக்க சரியான ஆள் வேணும்னு தலவாய்க்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்களாமா. பேசிக்கிட்டாங்க. திருவள்ளூர் மாவட்டத்துல மாதவரம் மூர்த்திக்கும் அமைச்சர் ரமணாவுக்கு இடையே நடந்த மல்லுக்கட்டுல ரமணா தரப்போட கைதான் ஓங்கி இருக்குது அப்படின்னு பட்டியல பார்த்து சொல்றாங்களா சொல்லிக்கிறாங்க. ஐயா நான் ஓபிஎஸ்க்கு நெருக்கம்னு சொல்லிட்டு வந்த மதுரை முத்துராமலிங்கம் அடிக்கடி பிரச்சனையில சிக்கினதால அவருக்கு கல்தா கொடுத்துட்டாங்களா. இதுக்கு இடையில பதவி கிடைக்காதங்க கவலையே படாதீங்க, எம்எல்ஏ சீட்டு நிச்சயம் அப்படின்னு இப்பவே ஒரு டீம் களத்துல இறங்கிட்டாங்களா. பேசிக்கிட்டாங்க ஐயா.